ஹலோ எவ்ரிவன், நான் சிவகுமார் அண்ட் ஹலோ மை டியர் எவ்ரிவன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் இன்டர்நெட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஸ்லையுமே அதிகமாக நீங்கள் பார்க்கக்கூடிய இமேஜஸ், அதாவது ஸ்டோரியோ போஸ்டோ ரீல்ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கிம்ப்ளி இமேஜஸ் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. ட்ரெண்ட் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டேட்டோ இல்லை ஒரு கண்ட்ரியை பொறுத்தோ கிடையாது. இந்த உலகமே ஃபுல்லாக அது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ட்ரெண்ட் ஆகிருக்கு, அதனால தான் நான் அதை பற்றி பேசுகிறேன். சரி, இதனால் சில பிரச்சனைகள் நம்மளுக்குமே இருக்குது. அது என்னென்ன பிரச்சனைகள்? இது மட்டும் இல்லாமல் சில பிரச்சனைகள் 2 பேருக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த 2 பேர் யார், அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஜிப்ளி இமேஜஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்ம ஏஐ பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஏஐயோட சிஇஓக்கே பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, லட்சக்கணக்கான பேர் அந்த இமேஜஸ் வந்து நம்ம சாட்ஜிபிடியில் அப்லோட் பண்ணும்போது அந்த சாட்ஜிபிடியை ஜிபியூவே வந்து மெல்ட் ஆகிற நிலைமைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரோட பேஜில் தொடர்ந்து ஒர்க்கர்ஸ் வந்து மணிக்கணக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த விஷயத்தில் சொல்லியிருக்காரு. இந்த ஏஐனால இன்னொருத்தருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை. அது என்ன அப்படின்னு கேட்டால், அவர் தான் வந்து ஹயாயோ மியாசாக்கி. அதாவது இந்த ஆர்ட்டை வந்து ஜிப்ளி இமேஜஸ் வந்து டிசைன் பண்ணவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அவர் வந்து அந்த ஆர்ட்டை வந்து வரைஞ்சிருக்காரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் அந்த ஆர்ட்டை டிசைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால் வந்து அவருக்கு பெரிய பிரச்சனை நடந்திருக்குது. அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இது வந்து ஒரு மனித இனத்துக்கே சாபக்கேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து 2 பேர்த்துக்கு பெரிய பிரச்சனை. அது இல்லாமல் நம்மளுக்குமே ஒரு பெரிய பிரச்சனை. அதை நான் அந்த வீடியோவோட கடைசியில் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம மிஸ்டர் சர்ச்லேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம எம்எஸ்வி ஸ்குவாடில் இணைஞ்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து நார்மல் இமேஜஸை ஜிப்ளி இமேஜஸாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம 2 ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து சாட்ஜிபிடி, இன்னொன்று வந்து ட்விட்டர். சாட்ஜிபிடியில் எப்படி மாற்றலாம் அப்படின்னா, அதில் வந்து ரொம்பவுமே ஈஸி. நம்ம சாட்ஜிபிடிக்குள்ள உள்ளே போயிட்டு நம்ம இமேஜை வந்து அதில் அப்லோட் பண்ணி எனக்கு வந்து கன்வெர்ட் டு ஜிப்ளி இமேஜஸ் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து 1 or 2 minutes வந்து நம்மளுக்கு வந்து இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். இதில் வந்து 3 இமேஜஸ் மட்டும்தான் இப்போ ஜெனரேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து சப்போஸ் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ட்விட்டரில் பண்ணலாம். ட்விட்டரில் வந்து கீழே வந்தோம் அப்படின்னா ஸ்க்ரோக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சாட்ஜிபிடியில் என்ன பண்ணுறீங்களோ அதே மாதிரி இங்கே பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம இமேஜஸை ஜெனரேட் பண்ணிக்க முடியும். சரி, இமேஜஸ்லாம் ஜெனரேட் பண்ணியாச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. அது கதை கிடையாது, அதுதான் உண்மையும் கூட. சரி, பார்க்கலாம் வாங்க. அது என்ன அப்படின்னா, ஓப்பன் ஏஐயோட சிஇஓவான சாம் அல்டனே ஒரு அஃபிஷியலான நியூஸ் கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னா, March 26 அன்னைக்கு இது வரைக்கும் 7.5 வருஷத்துக்கு என்னை யாருமே பார்த்ததில்லை. அதாவது நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத யாருமே கண்டுக்கிட்டதில்லை. அது கடைசி 2.5 வருஷமாக நான் பண்ணுறது யாருமே பிடிக்கிறதில்ல, நெகட்டிவாக நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிஷியலான நியூஸ் கொடுத்துருக்காரு. அதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது ஏஐ வந்து நம்மளோட நிறைய வேலையை வந்து கம்மிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது என்னோடய யூடியூப்புக்கே வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறது அப்படின்னா கூட நம்ம ஒரு ஏஐட்ட கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு நியூஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையிலும் கம்மிக்கிறதுனால கடைசி 2.5 வருஷத்துக்கு என்னை யாருமே பிடிக்கல. கடைசியாக ஒரு நாள் வந்து எனக்கு 100 மெசேஜஸ் வந்தது. அந்த 100 மெசேஜஸில் பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். சரி, இது எல்லாமே நடந்தது வந்து March 26. அடுத்ததாக March 27 வருவோம். இந்த March 27 அன்றைக்கி என்ன அப்படின்னா, நிறையா பேர் வந்து அந்த கிப்ளி இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. பரவாயில்ல, ஓகே. நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த இமேஜஸ் வந்து என்னால் ஜெனரேட் பண்ணுறதுனால எங்களோட ஜிபியூ வந்து திணறுது, அதாவது ஜிபியூ வந்து மெல்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அது வந்து நான் உங்களுக்கு ஸ்கைலில் காமிச்சிருப்பேன். நீங்கள் அதையும் வாசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதாவது எப்படி அப்படின்னா, கம்ப்யூட்டருக்கு எப்படி வந்து சிபியூ முக்கியமோ அதே மாதிரி இந்த இமேஜஸ் எல்லாம் ஜெனரேட் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக ஜிபியூ முக்கியம், அதாவது கிராஃபிக்ஸ் கார்டு முக்கியம். அதையுமே அந்த இடத்துல அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். அடுத்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இதை வந்து நாங்கள் ஃபியூச்சர்ஸில் வந்து இன்னுமே ட்ரெண்ட் பண்ணி நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3வது லைனில் கொடுத்துருப்பாரு. 4வது லைனில் இதில் வந்து ஒரு 3 இமேஜஸ் வரைக்கும் தான் ஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அவர் கிளியர் கட்டாக வந்து அந்த ஒரு 4 வரியில் சொல்லியிருப்பாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக March 30 அன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது ரொம்பவுமே அஃபிஷியலாக எல்லாத்துக்குமே அந்த விஷயம் தெரிய வருது. அந்த March 30 என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஏஐ எல்லாருமே யூஸ் பண்ணுறீங்க, ஓகே. பட் இதனால் தொடர்ந்து எங்களால் யூஸ் பண்ணும்போது எங்களோட ஒர்க்கர்ஸ் யாருமே தூங்கலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. எங்களுக்கு ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிஷியலான நியூஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரெண்டான இமேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணும்போது அவங்களுக்குமே ஒரு பெரிய வேலை இருக்குது, அது எங்களால் பண்ண முடியல அப்படிங்கிறத அந்த இடத்துல அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. சரி, அடுத்த இந்த ஆர்ட் டிசைன் பண்ணவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அதையுமே சொல்கிறேன், நீங்கள் நல்லா கேளுங்க. இந்த ஆர்ட்டை டிசைன் பண்ணவர் பேர் தான் வந்து ஹயாயோ மியாசாக்கி. 1940 இதை டிசைன் பண்ண ஆரம்பிப்பார். இவரோட வரலாறு கொஞ்சம் சொல்கிறேன் கேளுங்க. இவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஃப்ளைட் கம்பெனியாக வச்சுருக்காரு. அதாவது இந்த போருக்கு போகிற இராணுவ ஃப்ளைட் எல்லாமே இவர் வந்து வச்சுருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அதோட பேர் வந்து மியாசாக்கி அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுருக்காரு. இவருக்கு ஒரு பெரிய ஆசை, ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு எல்லாமே என்ன அப்படின்னா, அது வந்து அந்த ஆர்ட்டை டிசைன் பண்ணணும், கிப்ளி இமேஜஸை டிசைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை தான். அதெல்லாம் வந்து அந்த 1940 ஆண்டுகளில் வந்து ஸ்டூடியோ ஜிப்ளி இமேஜஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மாதிரி ஆரம்பிப்பாங்க. அதில் வந்து
நிறைய டிசைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது இமேஜஸ் வந்து டிசைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை வந்து வீடியோவும் மேக் பண்ணுவாங்க. இது எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. சொல்லப்போனால் இது ரொம்பவுமே ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாங்கா காமிக்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக எடுத்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருப்பார். அது ரொம்பவுமே ட்ரெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இது எல்லாமே ஒரு பக்கமாக போயிட்டுருக்கு. ஒரு நாள் வந்து இவரோட ஃபேன்ஸ் வந்து ஒரு வீடியோ காமிக்கிறாங்க. அந்த வீடியோ என்ன அப்படின்னா, இவர் கிரியேட் பண்ண அந்த ஜிம்லி இமேஜஸ் மாதிரியே ஒரு வீடியோ வந்து வருது. அது என்ன அப்படின்னா, ஒரு வந்து ஜூம்பி வீடியோ. அவர் அப்போ அந்த ஏஐ பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து மனித உருவத்துக்கே உருவான ஒரு சாபக்கேடு அப்படிங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். அது ரொம்பவுமே இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் ஏன் அந்த வார்த்தையை அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஒருத்தர் கஷ்டப்பட்டு அவரோட வெயிட், அதாவது அவரோட வலிமை எல்லாமே போட்டு தான் அந்த படத்தை வரைஞ்சிருப்பாரு, அந்த கிம்ப்ளி இமேஜஸ் வரைஞ்சிருப்பாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து இப்போ ஒரு ஈஸியாக ஏஐ மூலம் வருது அப்படின்னா, அது யாருக்கு கூட கோபம் வராது அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொல்லுங்கள். இது வந்து நம்ம அட்வான்ஸு தான் எடுத்துக்கணும். அவர் வந்து கஷ்டப்பட்டிருக்காரு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, இதுக்கு காப்பிரைட் வாங்கி வைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். காப்பிரைட் வந்து அந்த கேரக்டருக்கு வாங்கி வைக்க முடியும். ஆனால் அந்த ஸ்டைலுக்கு வந்து கண்டிப்பாக வாங்கி வைக்கவே முடியாது. அது வந்து காப்பிரைட் ஃப்ரீயாக அந்த இடத்துல போயிடுது அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் மனுஷனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஒரு தனியார் நிறுவனத்தில் நம்ம இமேஜஸ் அப்லோட் பண்ணும்போது அதை எந்த வகையிலுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி யூஸ் பண்ணிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. சரி, இதனால் எந்த தப்புமே கிடையாது. அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம இமேஜஸ் அப்லோட் பண்ணி நம்ம அந்த இமேஜஸ் வந்து கிம்ப்ளி இமேஜஸாக மாற்றிட்டு இருக்கோம். சரி, இதை புரிய வைக்கிறதுக்கான வீடியோ தான் இந்த ஃபுல் வீடியோ. நம்ம ஒரு இமேஜஸ் அப்லோட் பண்ணுறோம். அதை அப்லோட் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து கிம்ப்ளி இமேஜஸாக மாறி வருது. இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குது. இதனால் 2 பேர் பாதிக்கப்படுறாங்க. ஏன் ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நம்ம கூட பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இன்றைக்கி தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம எம்எஸ்சி ஸ்குவாடில் இணைஞ்சிருங்க. இணைந்தே இருங்கள். நான் உங்கள் சிவா.